Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 and Windows 11 உடைய ISO image ஃபைலை Microsoft official வெப்சைட்லேருந்து ரெண்டு ISO ஃபைலையும் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக விண்டோஸ் 10 உடைய லேட்டஸ்ட் ISO இமேஜ் ஃபைலை எப்படி ஃப்ரீயாக மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் விண்டோஸ் 10ன்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் விண்டோஸ் 10 டிஸ்க் இமேஜ் ISO ஃபைல்ன்ற லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். தென் இந்த பேஜில் கிரியேட் விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் மீடியான்ற ஆப்ஷனில் டவுன்லோட் நவ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி மீடியா கிரியேஷன் டூலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விண்டோஸ் 10 ISO இமேஜ் ஃபைலை ஈஸி அண்ட் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். பட் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்குன்றதால ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த பேஜ்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற யூசர்ஸ் மேக்ஸிமம் கூகுள் குரோமை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கூகுள் குரோமில் இந்த மெத்தட் அக்யூரேட்டாக இருக்காகும். ஸோ கூகுள் குரோமில் செட்டிங் ஸ்க்ரீனுடைய இந்த 3 டாட் மேலே கிளிக் பண்ணி மோர் டூல்ஸில் டெவலப்பர் டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த பேஜில் கூகுள் டிவைஸ் டூல் பார்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்ரோசாஃப்ட் உடைய அஃபிஷியல் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ண அப்புறம் இந்த மாதிரியான டவுன்லோட் ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ செலக்ட் எடிஷன்ன்ற ஆப்ஷனில் விண்டோஸ் 10 மல்டி எடிஷன் ISOன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் லாங்குவேஜ் ஸ்க்ரீனில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் விண்டோஸ் 10 உடைய 32 பிட் அண்ட் 64 பிட் உடைய டவுன்லோட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் 32 பிட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால விண்டோஸ் 10 உடைய 32 பிட் ISO இமேஜ் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் 64 பிட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால 64 பிட் உடைய ISO இமேஜ் ஃபைலை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான விண்டோஸ் 10 உடைய ISO ஃபைலை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ப்ரௌசரை யூஸ் பண்ணி விண்டோஸ் 10 உடைய 32 பிட் அண்ட் 64 பிட் உடைய ISO இமேஜ் ஃபைலை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக விண்டோஸ் 11 உடைய ISO ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் திரும்பவும் உங்களுடைய ப்ரௌசரில் விண்டோஸ் 11ன்னு சர்ச் பண்ணுங்கள். தென் டவுன்லோட் விண்டோஸ் 11ன்ற மைக்ரோசாஃப்ட் உடைய அஃபிஷியல் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேஜில் டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ISO ஃபார் 64 டிவைசஸ் என்ற ஆப்ஷனில் செலக்ட் டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் ISO ஃபார் 64 டிவைசஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டவுன்லோட் நவ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் லாங்குவேஜ் ஸ்க்ரீனில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் இப்போ நீங்கள் பார்க்கலாம் டவுன்லோட் விண்டோஸ் 11 இங்கிலீஷ் என்ற ஆப்ஷனில் 64 பிட் டவுன்லோட் என்ற ஆப்ஷன் ஷோ ஆகுது. இட் மீன்ஸ் விண்டோஸ் 11 உடைய 64 பிட் இமேஜை நீங்கள் 64 பிட் டவுன்லோட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் விண்டோஸ் 11ல் அஃபிஷியலாகவே 32 பிட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகாததால் நீங்கள் ஒன்லி மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து 64 பிட் ISO இமேஜை மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் 64 பிட் டவுன்லோட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி விண்டோஸ் 11 உடைய 64 பிட் இமேஜை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.